ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ரியல்மியோட Realme 9i இந்த ஃபோன் தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாமல் இருந்தீங்களா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இருக்க ரியல்மி ஷோரூம். ஸோ ரியல்மி ஷோரூம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியர் காமாட்சியம்மன் கோவில் துளசி ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ரியல்மி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஃபோன்ஸ்க்குமே லைவ் டேமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிவிஸ் அண்ட் சவுண்ட் பாக்ஸ்க்குமே லைவ் டேமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் வைஸ் வந்தோம்னா டைப் சி ஊக் கேபிள், நார்மல் டைப் சி கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அடாப்டர், Realme பட்ஸ், பவர் பேங்க், ட்ரிம்மர், Realme வாட்ச், நெக் பேண்ட் எல்லாமே ஆக்சசரிஸுமே அவைலபிள் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரியல்மி ஷோரூமில் தான் வாங்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம உங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு yellow கலர் பாக்ஸில் டாப் சென்ட்ரல் 9i, கீழே நம்மளுக்கு Realme பிராண்டிங், அப்புறம் ரைட் சைடில் மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எதுவுமே கொடுக்கல, நத்திங் பிளைனே விட்டுருக்காங்க. இதே நம்ம டாப்பில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா பிரிசம் பிளாக்ங்கிற கலர் வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு ஸ்னாப்ட்ராகன் 680 5000 mAh பேட்டரி, 33 வாட்க்கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு பார்கோட் ஸ்டிக்கர்ஸ், அதுலேயும் நம்மளுக்கு பிரிசம் பிளாக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Realme 9i. ஓகே, இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா, ஓப்பன் பண்ண உடனே கிரேட் ஸ்டோரி சின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்னு சொல்லி ஒரு பிராண்டிங் போட்டு Realme இது பண்ணி ஒரு yellow கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அதுலேயுமே டேர் டு லிப்புங்கிற அந்த ரியல்மியோட வேர்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு கேஸ் அண்ட் புக்லெட்ஸ் ப்ளஸ் சிம் டூலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்தாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் புக்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம் டூ இல்லைன்னு பார்க்குறீங்க, சிம் டூ எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகே, அது போக நம்மளுக்கு Realme 9i ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். ஸோ இது போக வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்கேமில் பிளர் ரோட் ஆயிடுச்சு. ஓகே, 33 வாட்க்கான சார்ஜர் பிரேக், அதுக்கு நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோம்னா, ஃபோன் ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் சூப்பர் பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக் சைடில் நல்ல ஒரு கிளாஸி ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் நல்லாவே பிக்கப் பண்ணுது. ஸோ நீங்கள் கேஸ் போட்டோ இல்லை ஸ்கின் போட்டோ யூஸ் பண்ணுறது பட்டன் ஆப்ஷன் இருக்கும். பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்டாங்குலர் மாடியூலில். ஓகே, ஃபோனை பூட் போட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஆரம்பிச்சோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2412 × 1000 பிக்சல்ஸ். ஆஸ்பிரேஷன் வந்தோம்னா 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 84.2% கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ரெகுலராக கொடுக்குற டார்க் மோட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவல்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 480 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஆவரேஜாக சூப்பராக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட்னு வந்தோம்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு கேமராக இருந்து நீங்கள் இந்த ஃபோன் வாங்கி கேம் விளையாண்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ அது சின்ன டிஸ்அட்வான்டேஜ் விஷயம் தான். ஓகே, பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே 400 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே தாங்க இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் மற்றபடி நீங்கள் நார்மலாக கேம் விளையாட 90 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக வந்துடும். பில்ட் அண்ட் பாடிஷல்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனுக்கு டிராகன் டெல் ப்ரோ கிளாஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரொடக்ஷன் தெரிஞ்சோடனே நான் கமெண்ட்டில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபோனை பிளேஸ்மெண்ட் வைஸ் இப்போ வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா ஓகே, ரைட் சைடில் பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் சென்சரை வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு மேலே நம்மளுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடான சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருக்கனால ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ சிம் ட்ரே உள்ளே போட்டுட்டு இந்த ஃபோனோட வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 190 கிராமுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகல. ஓகே, கலர் வேரியன்ஸ்னு வந்தோம்னா நம்மகிட்ட கலர் பிரிசம் பிளாக், இது போக இன்னொரு ப்ளூ கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் தான். ஓகே, இந்த 2 கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சு.
உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ப்ரொடக்ஷன் தான் என்ன எதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சதை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக காம்பாக்டாக கொடுத்துருந்தாங்க. வெயிட்லெஸ்ஸாகவே இருந்துச்சு. பில்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட், இன்னொன்று 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4GB RAM போக ஒரு 3GB விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 3GB எடுத்து நம்ம ரேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அந்த 64GB 45GB அவைலபிளாக இருக்குது. இங்கே UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ இருக்காது. அதனால ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் இஷ்யூ பெரிய இஷ்யூ இருக்காது கைஸ். இப்போ இந்த ஃபோனை ப்ராசர்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 nm டெவலப் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் வரக்கூடிய ப்ராசஸர் தான், 5G கிடையாது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா ஒரு நார்மலான யூசேஜ், ஒரு டே டு டே டாஸ்க் அந்த மாதிரி ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடும். கேம்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நார்மலான கேமிங்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடும். நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்டான ப்ராசஸ் தான் இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஹெவி கேம்ஸில் விளையாடி வச்சிங்கன்னா இந்த ப்ராசர் லைட்டாக லேக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த ஜிபின்னு பார்த்தோம்னா இங்கே Adreno 600 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 ஆகிட்டு Realme வெர்ஷன் 2.0 ஆகிட்டு. நெக்ஸ்ட் கேமராஸ்னு பார்த்தோம்னா இங்கே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் f1.8 ஆபிச்சரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வழக்கமாக கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர், இது ரெண்டுமே f2.4 ஆபிச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த சின்ன பஞ்சோல், லெஃப்ட் சைடில் இருக்க சின்ன பஞ்சோவில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் f2.1 ஆபிச்சரை கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னால இங்கே பெருசாக இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. ஒரு பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன், டைம்லெஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். அப்புறம் வீடியோ மூலம் நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஃபோட்டோவில் 10x. ஓகே, எக்ஸ்ட்ரா HD இந்த மாதிரி நிறைய இது சின்ன மோஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கேமரா சாம்பிள்ஸையும் நான் ஆட் பண்ணிக்க, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வீடியோ ரெசல்யூஷன் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 1080p 60 fps வரைக்கும் நம்மளால் இங்கே வீடியோ எடுக்க முடியும். ஓகே, எல்லா கேமரா சாம்பிள்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 30 வாட்க்கான சார்ஜர் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் 100% 70 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிப்பேன். அதாவது 1 hour 10 நிமிஷத்தில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாகும் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், கடைசியாக ப்ரைஸிங்னு வந்தோம்னா அந்த பேஸ் வேரியன்ட் 464 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,999 இருக்கும். 6/128 பார்த்தீங்கன்னா 15,999 இருக்கும். ஆன்லைன் ப்ரைஸிங் இருக்குது. மேபி ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா அதில் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே, பில்டு, ஸ்டோரேஜ், கேமரா, பேட்டரி எல்லாமே ஓகே. ப்ராசர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் நீங்கள் வச்சு ஈஸியாக பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சைடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் இருக்கிற ஃபோன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா கேம்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஒரு நார்மலான லைட் யூசேஜில் நீங்கள் ப்ளே பண்ண எல்லா கேம்ஸும் இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஹெவி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா நல்ல ஒரு லேக் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைங்களா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு G95 ப்ராசர் கொடுத்துக்கலாம். MediaTek Helio G95 இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் 7 சீரிஸ் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. ஸோ உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.